இது வந்து நான் வந்து மாவு பிசையும் போது மொத்தமாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இது என்ன டோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டோ. அதாவது நம்ம பீஸாக்கெலாம் மாவு பிசைவோம்ல, ஆனால் இது முழுக்க முழுக்க கோதுமை மாவில் பிசைஞ்சது. ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு இது எப்படி பண்ணேன்னா, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து ஒரு 1/2 கப் தண்ணியில் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் உப்பு போட்டுட்டு அந்த ஈஸ்ட் வாட்டரை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 மணிக்கூர் வச்சோன்னா அது டபுள் ஆயிரும். இந்த டோ நான் ரெடி பண்ணும்போது எப்போவுமே டபுள் பேட்ச் பண்ணிடுவேன். ஏன்னா இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் வச்சுருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டர்க்கிஷ் ஸ்டைல் ப்ரெட்டு வந்து செஞ்சு காணிக்க போகிறேன். ப்ரெட்டுனால் இது கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மத்தியானமே வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு ஃபில்லிங் பண்ணிடலாம். இந்த பொட்டேட்டோவை வந்து மசிச்சிரும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபில்லிங் வேணாலும் பண்ணலாம். நேற்று நான் பண்ணும்போது குட்டீஸ்க்கு வந்து மெயினாக ப்ளெயின் சீஸ் வந்து கொடுத்தேன். மாசரலா சீஸை துருவி அதுக்குள்ளே வச்சு கொடுத்தேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. இதில் வந்து நம்ம பெருசாக ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே போட மாட்டோம். அதனால் இந்த ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் தான் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே இந்த இது போட்டுக்கோங்க, கொத்தமல்லி கீரை. அதுக்கப்புறம் பூண்டுமே நான் வந்து தாராளமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, தேவைக்கு தக்கன சால்ட்டு. இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு நான் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் போடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுடலான்னு வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஒயிட்டாகவே நம்ம வச்சுக்கலாம் ஃபில்லிங்கு அப்படின்னு. நீங்கள் வந்து வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இது நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரக பொடி அது கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி கீரை, அந்த கார்லிக் அதோட ஃப்ளேவர் வந்து எனக்கு மெயினாக இருக்கணும்னு நான் சிம்பிளாக பண்ணுறேன். இப்போ நம்மளோட நல்ல பூண்டு வாசனையோடு இருக்குது. நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி. இப்போ வந்து ரொட்டி பண்ணிடலாம். ஆக்சுவலி இது வந்து நான் சொன்னேன்ல ஈஸ்ட் டோ, அதனால் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு ரொட்டி தான் எனக்கு பண்ண போகிறேன். இந்த டர்க்கிஷ் ப்ரெட் வந்து நம்ம இது மாதிரி தின்னாக இருக்காது, கொஞ்சம் இது வந்து திக்காக தான் இருக்கும். அதனால் ஒரு இது போதும். இது ஆல்மோஸ்ட் 2 இதுக்கு சமம். ஓகே, ஸோ நம்மளோட ஹோல் வீட் ஈஸ்ட் டோ அதை வந்து லைட்டாக திரட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஃபில்லிங் வந்து நான் கொஞ்சம் நல்ல தாராளமாகவே வைக்க போகிறேன். இந்த அளவுக்கு ஃபில்லிங் வச்சுட்டு சைடெல்லாம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே சீஸ் வேணும்னா சீஸ் கூட வச்சுக்கலாம். அதாவது இந்த பொட்டேட்டோ கூடயே சீஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆலு பரோட்டாக்குனாலும் சரி, எந்த ஸ்டஃப்டு பரோட்டாக்கும் ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு ஃப்ளாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஜென்டிலாக ரோல் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ரொம்ப தின்னாக ரோல் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் திக்காக தான் ரோல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை நம்ம போட்டுடலாம். இதுக்கு வந்து மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இதுக்கு டாப்பிங்கில் நான் ஒரு ஆலிவ் ஆயில், கார்லிக் வச்சு ஒரு ஆயில் மாதிரி ரெடி பண்ணி இது வெந்ததுக்கப்புறம் அதை ப்ரஷ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். நான் கொத்தமல்லி கீரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த ஒரு 4 பல்லு பூண்டு, பட் நான் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டுக்கிறேன். யூஸ்வலாக நீங்கள் சால்டட் பட்டர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உப்பு போட தேவையில்லை. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில்னால இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து மேல் பக்கம் வந்து லைட்டாக அப்படி பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இதுக்கு ஆயில் எதுவுமே இப்போ தடவக்கூடாது, ஏன்னா நம்ம அதுக்கு தான் அந்த கார்லிக், ஆலிவ் ஆயில், கொத்தமல்லி கீரைலாம் போட்டு பண்ணுறோம். ஸோ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஈவனாக குக் ஆகணும்.
ஓரளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்ல ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து 2 பக்கமும் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஈஸ்ட் டோனால இது வந்து கொஞ்சம் நல்லாவே குக் ஆகணும். இப்போ இந்த பக்கம் நல்ல ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். நீ அடிப்பக்கம் மட்டும் ஒரு 30 செகண்ட்ஸ் குக் ஆச்சுன்னா ரெடி. ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகே, எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். ஸோ இங்கே நம்மளோட கார்லிக் வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம வந்து இந்த செஞ்சு வச்சுருக்க அந்த டர்க்கிஷ் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ 1 ஸ்பூன் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு க்ளோஸ் கொடுத்துட்றேன். இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ரெகுலர் ஆலு பரோட்டாவை விட பஞ்சு மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஈஸ்ட் டோனால்.